சரி, இதே ஏஎல்பி லக்னம் ஒருத்தங்களுக்கு கன்யா லக்னமாக இருந்து அவங்களுக்கு ஹஸ்த நட்சத்திரம் போயின்னு இருக்குது முதல் பாதமாக அப்படின்னா, கன்யா லக்னம் ஹஸ்த லக்னம் ஏஎல்பி லக்னம் போகும்போது இந்த ஹஸ்த நட்சத்திரம் முதல் பாதம் செல்லக்கூடிய அந்த 4 வருஷம் 5 மாதம் 10 நாள் ஜாதகருக்கு என்ன பண்ணால் ஒரு சித்த பிரம்மைன்னு சொல்லலாம். எதை எடுத்தாலுமே தெளிவுங்கிறது இருக்காது, ஒரு முடிவே எடுக்க முடியாது. ஒரு டூர் போகிறோம், ஒரு புனித பயணம் போகிறோம், எங்கே ட்ராவல் பண்ணுறோன்னாலுமே அவருடைய குறிக்கோள் அப்படிங்கிறது தவறாகத்தான் இருக்கும். தான் என்ன திட்டமிட்டாலுமே அதுக்காக செலவு பண்ணுறது அது ஒழுங்காக நடக்காது அப்படிங்கிறதே சொல்லலாம். இது குழந்தைகளுடைய அவங்களுடைய ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப தப்பாக இருக்கும். என் குழந்தைகள் இந்த கல்வி படிப்பாங்க, என் குழந்தைங்களுடைய நிலைங்கிறது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முடிவெடுத்து ஒரு திட்டமிட்டாங்கன்னா அதில் கண்டிப்பாக அங்கே மாற்றம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி தான் யார் அப்படிங்கிறத உணராத ஒரு காலங்களாக இருக்கும். என்னோடய குறிக்கோள் என்னன்னு தெரியாது, என்னுடைய திட்டமிடுதல் என்கிறது எனக்கு தெரியாது, நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற வெல் பிளானிங்னு சொல்லுவோம். அது டோட்டலாக ஏஎல்பி லக்னம் கன்யா லக்னம் செல்லக்கூடிய அதுவும் ஹஸ்த நட்சத்திரம் செல்லக்கூடிய காலங்களில் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமும் கிடையாது.